ஹாய் இந்த வீடியோவில் வந்து சண்டே உடைய விலாக் தான் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். அடுத்த சண்டேவே வந்துருச்சு, பட் இப்போ தான் எடிட் பண்ணி உங்கள் கூட ஷேர் பண்ணுறதுக்கு என்னால் முடியுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த வீடியோவில் நான் என்னென்ன பண்ணுறேன் அப்படிங்கிறது உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நெத்திலி மீன், இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் வாங்கியிருக்கேன். இதை வந்து பார்க்கும்போது அவ்வளோ க்யூட்டாக இருக்குது, இதை போய் சமைக்கணுமா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. பட் சமைச்சு தான் ஆகணும். அதில் இருக்கக்கூடிய அந்த சில்வர் கலர் எனக்கு வந்து அவ்வளோ பிடிச்சிருந்தது. குட்டி குட்டியாக அழகாக இருந்தது. அதில் மஞ்சள் அண்ட் கல்லுப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு, ஆக்சுவலி அவங்களே க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க இல்லையா, அதனால் நம்ம வந்து நல்லா வாஷ் மட்டும் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வாஷ் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இது வந்து டேங்கு, நான் ஆல்ரெடி ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன். ஸோ டேங்க் பார்க்கும்போது என்னோடய ஸ்கூல் டைம் மெமரிஸ் தான் எனக்கு ஞாபகம் வருது. ஸோ ஸ்கூல் டைமில் சம்மர் டைமில் அப்படின்னா ரஸ்னா டேங் இதெல்லாம் வாங்குவோம். ஸோ எனக்கு டேங்கில் வந்துட்டு ஆரஞ்சு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பைனாப்பிள் அண்ட் மேங்கோ, இந்த 3 ஃப்ளேவருமே ரொம்பவே பிடிக்கும். வாங்கி இந்த மாதிரி ஐஸ் வாட்டர் எடுத்து அதில் மிக்ஸ் பண்ணி குடிக்கிறது அவ்வளோ நல்லாயிருக்கும். ஏன்னா ரஸ்னா வாங்கினோன்னா நம்ம அதில் கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணணும், இதில் சுகர் ஆட் பண்ண வேண்டியதில்லை. ஸோ வீட்லேயுமே வந்து சுகர் எடுக்கிறோம் அப்படின்னு திட்ட மாட்டாங்க இல்லையா. ஸோ அதனாலேயே நான் இந்த பேக் வந்துட்டு ரொம்ப விரும்பி வாங்குவோம், ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போயிடுவேன். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி மெமரிஸ் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இருந்தது அப்படின்னா முடிஞ்ச கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கு எது பிடிக்கும், என்ன ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, சாய் தான் வந்துட்டு இது நான் வந்துட்டு மிக்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி மிக்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். நான் அவனுக்கு அந்த மெஷர்மெண்ட் தெரியல, அதிகமாக மிக்ஸ் பண்ணிவிட்டு என்ன இது சப்புன்னு இருக்குது, இதெல்லாம் நீங்கள் வந்து குடிப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப க்ரிஞ்சாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். பட் 2K கிட்ஸ் இல்லையா, அப்படி தான் இருக்கும். அதனால நான் வந்து கண்டுக்கப்படாது. அடுத்ததான் வந்துட்டு அவன் இதை சாப்பிட்டுட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தான். பட் எனக்கு வந்துட்டு கிச்சனே வந்து ரொம்ப மெஸ்ஸியாக இருந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. நான் வந்துட்டு அன்எக்ஸ்பெக்டடாக வந்துட்டு இவ்வளோ டிஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சீ ஃபுட் தான் இன்றைக்கி நம்ம வந்து நிறையா பண்ண போகிறோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா ரெடிமேடான ஒரு மிக்ஸ் இருக்குது, லைக் சிக்கன் 65 மாதிரி. அதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் அண்ட் லெமனும் வந்துட்டு நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு வந்து இந்த நெத்திலி மீன் இதை வந்துட்டு நான் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். பட் தண்ணியே போடலை, கொஞ்சம் நேரம் கழித்து தண்ணி வர மாதிரி இருந்தது. பட் நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்தது அப்படின்னா தண்ணியெலாம் நல்லா வடிகட்டிட்டு பண்ணுங்கள். ஏன்னா அப்போ நல்லா நம்ம கிறிஸ்பியாக எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நமக்கு அதில் தண்ணி இருக்கக்கூடாது, அதுதான் மெயினான விஷயம். முடிஞ்சால் கார்ன்ஃப்ளவர்லாம் போடலாம், பட் அது ஹெல்த்துக்கு நல்லா இருக்காது. எப்படியுமே வெளியில் வாங்கி சாப்பிடும்போது இது எல்லாமே இருக்கும், வீட்லேயும் அது நம்ம ஏன் ட்ரை பண்ணணும், கொஞ்சம் வந்துட்டு நேச்சுரலாகவே நம்ம யூஸ் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு எந்த வித மிக்ஸும் போடாமல் இதை மட்டும் ட்ரை பண்ணேன். அண்ட் அடுத்து தான் வாங்கின ஒரு மீன், இது மீன் பேர்லாம் எனக்கு அவ்வளோவா ஞாபகம் இல்லை, தெரியல, மறந்துட்டேன். ஸோ அதில் வந்துட்டு மெயினாக நல்லா பெரிய பெரிய பீஸ் இருக்கு இல்லையா, ஸோ இதுதான் அந்த சரவணாவில் வந்து சிக்கன் 65 பவுடர், இது தான் நான் வந்து இன்றைக்கி யூஸ் பண்ணுறேன். அடுத்ததாக இதுலேயுமே வந்துட்டு நான் எக்ஸஸாக அந்த பவுடர் மட்டும் இல்லாமல் நார்மல் என்கிட்ட இருந்த பவுடரும் ஹெர்ப்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த பவுடரும் கூட மிளகாத்தூள், கொத்தமல்லி தூள், மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் வந்துட்டு தயிர், உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். கடைசியாக வந்து இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரானில் கொஞ்சம் பெருசாக லாப்ஸ்டர் அப்படின்னு நினைக்கிறேன். எஸ், அதில் வந்து ஒரு மீடியம் சைஸ் இருந்தது. இது இன்றைக்கி ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சின்ன சின்ன பீசஸ் தான், லைக் ரொம்ப கம்மியாக தான், ஒரு இவ்வளோ பீசஸ் தான், லைக் ஒரு 8 to 9 10க்குள்ளே தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதுவுமே வந்து தனித்தனியாக எடுத்துக்கிட்டேன். சிக்கன் வந்து நம்ம ஷாஷா பாப்பாவுக்கு வாங்கியிருந்தோம், ஸோ அது கொஞ்சம் அதிகமாக இருந்தது. அப்புறம் அவனுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் ஆகிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மீதி இருக்கிறத நம்ம ஃப்ரை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருந்தேன். அதுலேயுமே வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சத்தூள், அப்புறம் தயிர், மிளகாத்தூள், கொத்தமல்லி தூள்லாம் போட்டு நான் கொஞ்சம் மேக்னேட் பண்ணி வச்சுட்டேன். அது அந்த மாதிரி நான் எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு சமைக்கிற டைம் வந்து ரொம்ப கம்மி அண்ட் டேஸ்ட் வைஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ஒரு மசாலா எல்லாமே நல்லா ஊறினதுக்கப்புறம் நம்ம சாப்பிடும்போது வந்து அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். அண்ட் எனக்கு சண்டேனா ரொம்ப போர் அடிக்குங்க வீட்டில் வந்துட்டு அவ்வளோ, ஏன்னா மீதி நாள் ஃபுல்லாக ஆஃபீஸ் போகிறது வர்றது, வேறு ஏதாவது ஒரு ஒர்க் இருக்கிறது, கிளாஸ் போகிறது அப்படின்ட்டு போயிட்டே இருக்கும். பட் இந்த சண்டே வந்துட்டு எதுவும் ரொம்ப போராக ரொம்ப லோன்லியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். எனக்கு இந்த மாதிரி வந்து ஏதாவது ஒரு ஒர்க் நம்ம பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்கும். ஸோ நான் அதனாலே வந்துட்டு அன்றைக்கி ஃபுல்லாக இவ்வளோ டிஷ் பண்ணலாம். அண்ட் கிச்சன்லாம் செம்ம மெஸ்ஸி ஆகிடும், ஒரு மாதிரியாக இருக்கும் இல்லையா, அதெல்லாம் க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாள் ஃபுல்லாகவே நான் வந்துட்டு கிச்சன்லேயே ஸ்பெண்ட் பண்ணது இன்னும் எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது. ஸோ நிறைய பேருக்கு இது பிடிக்குமான்னு தெரியல, எனக்கு பிடிக்கும். அதனால் வந்துட்டு சண்டே ஃபுல்லாகவே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அப்படியே அப்பாடா நல்லா வேலை பண்ணிட்டோம், கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தால் போதுண்டா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ என்ன பிடிக்கலன்னு கேட்டிங்கன்னா, இந்த வெயில் பயங்கரமாக இருக்குது இல்லையா, இந்த வெயில் மட்டும்தான் கிச்சனில் இருந்து ஒர்க் பண்ணுறது அவ்வளோ ஒரு ஸ்வெட் ஆகுது, அவ்வளோ ஒரு ஹீட்டாக இருக்குது. அதர்வைஸ் எல்லாம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஓகே, நான் இது ரெண்டுமே வந்து தனித்தனியாக வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். கொஞ்சம் நேரம் ஊறட்டும்.
அண்டு நம்ம இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரான் நம்ம மிக்ஸ் பண்ணும்போது அதே கையோடு வந்துட்டு சிக்கன் மிக்ஸ் பண்ணக்கூடாது. அதனால் நான் ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு அடுத்து மிக்ஸ் பண்ணி தனித்தனியாக எல்லாம் எடுத்து வச்சுட்டேன். அண்ட் கட் பண்ண வேண்டியது எல்லாமே ஆல்ரெடி நான் கட் பண்ணி அதுவும் தனியாக எடுத்து வச்சுட்டேன். அதனால இப்போ எனக்கு மெஸ்ஸியாக இருக்கக்கூடிய இந்த கிச்சனை க்ளீன் பண்ணிவிட்டு ரிமைனிங் இருக்கக்கூடிய பார்ட் ஒவ்வொன்றா நான் சமைக்க ஆரம்பிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எனக்கு ஈஸி. எனக்கு பெரிய கஷ்டம் பெரிய டாஸ்க்கு சமைக்கிறதுல அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு இந்த கட் பண்ணுவோம் இல்லையா சமைக்கும்போது அந்த வெஜிடபிள்ஸ் கட் பண்ணுறது தான் ரொம்பவே கஷ்டம். அண்ட் நம்ம வீட்டில் வந்து நான் ஸ்ரீசாய்க்கு சொல்வேன் மந்த்லி 1 டைம் மட்டும் நான் வந்துட்டு உனக்கு மேகி நூடுல்ஸ் செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது அவன் வந்து ஓகே கொஞ்சம் சாப்பிட்றது கம்மியாகும் ஃபாஸ்ட் ஃபுட் அப்படிங்கிறதால இந்த மந்தோட ஃபஸ்ட் வீக் தானே சண்டே வந்தது. ஸோ அதனால் அன்றைக்கி வந்து மேகி அவனுக்கு செஞ்சு கொடுக்கறது. அதே மாதிரி இதெல்லாம் செய்கிறதுக்கு கொஞ்சம் எப்படியும் ஆஃப்டர்நூனுக்கு மேலே ஆகிடும் அப்படிங்கிறதால மேகி அன்றைக்கி அவனுக்கு சூப்பி நூடுல்ஸ் மாதிரி செஞ்சு கொடுத்துட்டேன். ஷாஷா பாபா பாருங்களேன் இங்கேயே உட்காந்து அப்படியே வந்து ரொம்ப ராபடி பண்ணுறது. ஸோ நான்வெஜ் வந்துருச்சு அப்படின்னா அப்படியே துள்ளி குடிக்கிறதுலாம் மேடம் கட்டவே கிடையாது. ரொம்ப அமைதி சமத்தாக இருப்பாங்க. என்னடா இது அவனோட நாக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலரில் இருக்கேன்னு பார்த்தா என்னோடய பிளெண்டர் இருக்கும் இல்லையா அதை எடுத்துகிட்டு வந்து இப்படி கடிச்சு வச்சுருக்கான். சரி ஓகே அமைதியாக இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. இல்லைனா எதுவும் ராடி பண்ண மாட்டான். இங்கேருந்து அங்கே குதிக்கிறது அங்கேருந்து இங்கே குதிக்கிறதுன்னு போயிட்டே இருப்பான். ஓகே அவன் சாப்பிட்டு ரொம்ப நேரம் ஆச்சுன்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து முட்டை வேக வச்சு கொடுத்தாச்சு. அவன் அதை சாப்பிட போயிட்டான். அடுத்ததான் வந்துட்டு இன்றைக்கி வந்து நம்ம மீன் குழம்பு தான் செய்ய போகிறோம். ஸோ மீன் குழம்புக்கு அப்படின்னு சொல்லும் போதே வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன தேவைப்படுது அப்படின்னா எனக்கு ஒரு மீன் குழம்பு ரொம்ப சிம்பிளாக செய்யணும் நல்லா புளிப்பாக செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பெரிய சைஸில் புளி ஊற வச்சுடுவேன். அதை ஊற வச்சு அதோடு வந்துட்டு தக்காளி அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா தக்காளி வெங்காயம் சீரகம் பெருஞ்சீரகம் அப்புறமா வந்து கூடவே வந்து மிளகாத்தூள் கொத்தமல்லி தூள் சாம்பார் பொடி உப்பு மஞ்சள் இதெல்லாம் கலந்து வச்சுப்பேன். அண்டு சின்ன வெங்காயம் பூண்டு இதுதான் கொஞ்சம் அதிகமாக எடுத்துகிட்டு நல்லா நல்லெண்ணெய் மெயினாக நல்லெண்ணெய் மட்டும் யூஸ் பண்ணி பாருங்கள் குழம்பு அவ்வளோ சூப்பராக இருக்கும். அது அப்படியே தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சது எல்லாமே போட்டுட்டு நல்லா வேகட்டும். கூடவே வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மோட்டிவேஷனெல்லாம் நிறைய வீடியோஸ் பார்த்துட்டே சமைக்கிறது பார்த்துட்டே வந்து ஒர்க் பண்ணுறது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அன்றைக்கி வந்து ஷாபுத்ரியோடைய வீடியோஸ் நிறையா பார்த்துட்டு இருந்தேன். கூடவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம மதன் கௌரி இருக்கார் இல்லையா அவரோட வீடியோஸும் பார்ப்பேன். அண்ட் இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா சிக்கன் வந்துட்டு ஃப்ரை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மோஸ்ட்லி சிக்கன் வந்து கொஞ்சம் பெரிய சைஸஸ் இருந்தது அப்படின்னா நான் வந்துட்டு குக்கரில் போட்டுருவேன். ஒரு 5 to 7 விசில்ஸ் போட்டுட்டேன் அப்படின்னா நல்லா சாஃப்டாக வந்துடும். பட் டக்குன்னு நான் ஏதோ ஒரு ஞாபகத்தில் வந்துட்டு இந்த மாதிரி பேனில் போடும்போது அது அவ்வளோ சீக்கிரம் வேகாது. டைம் நமக்கு ரொம்பவே டிலே ஆகும். என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா அப்படியே ஷிஃப்ட் பண்ணி நான் வந்து குக்கரில் போட்டுட்டு அன்றைக்கி என்கிட்ட மட்டன் மசாலா தான் இருந்தது. சிக்கன் மசாலா மட்டன் மசாலா எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். எதுவும் டிஃப்ரெண்ட் இல்லை எனக்கு அப்படி தோணுது. அதனால் நான் விசில் போடுறதுக்கு விட்டுட்டேன். ஓகே ஸ்லிம்மில் வச்சுட்டு நான் வந்து விசில் போட்டுட்டேன். அடுத்தது பக்கத்துலேயே வந்து குழம்பு அப்பப்போ வேகுதா அப்படிங்கிறத நான் பார்த்துட்டே இருப்பேன். அண்ட் கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஒரே கையில் வந்து மொபைலை ஹேண்டில் பண்ணிவிட்டு விலாக் மாதிரி எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஏன்னா எவ்வளோ மெஸ்ஸியாக இருக்குன்னு எங்கே மொபைலில் வந்துட்டு வைப்பேன் அப்படிங்கிறதே தெரியல. அதுக்கப்புறம் வந்துட்டு நான் மீன் எடுத்து போட்டுட்டேன். மீனும் நல்லா வாஷ் பண்ணி வச்சிட்டோம் இல்லையா. ஸோ தலை வால் நல்ல ஒரு சின்ன பீஸாக இருந்தது அப்படின்னா அது எல்லாமே இதில் போட்டுட்டு மூடி வச்சுடுவேன் வேகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. அதிகமாக வேக வைக்க வேண்டாம். ஒரு 5 minutes வேக வச்சிங்க அப்படின்னா மீன் நல்லாவே வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். நான் வந்துட்டு ஒவ்வொரு டைம் வந்து தேங்காய் பால் சேர்த்துப்பேன், ஒவ்வொரு டைம் வந்து தேங்காய் பால் சேர்க்க மாட்டேன். ஸோ இன்றைக்கி நம்ம தேங்காய் பால் சேர்க்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வந்தது. தேங்காய் பால் சேர்த்திட்டேன். அண்ட் விசில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் ஒரு 5 to 7 விசில் விட்டுருவேன் சிக்கனுக்கு. ஸோ அது வெந்ததுக்கப்புறம் அதை எடுத்து வச்சுடுவேன். ஷாஷா பாப்பாக்கு இதுலேயே இந்த குக்கரில் தான் நான் வந்துட்டு ஒரு 5 விசில்ஸ் கொடுப்பேன். அவனுக்கு வெந்துடும். அது சிக்கன் மட்டும் நான் கொடுத்துருவேன். இது வரைக்கும் நான் போன்லெஸ் மட்டும்தான் கொடுத்துட்ருக்கேன். ஏன்னா அவனுக்கு போன் கொடுக்கலாமான்னு தெரியல. இந்த டைம் வேக்சின் பண்ணும்போது தான் வந்து டாக்டர்கிட்ட நம்ம கன்சல்ட் பண்ணணும் கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே இப்போ வந்துட்டு குழம்பு பார்க்கலாமே அப்படின்னு பார்த்தா அந்த மேலே நல்லெண்ணெயில் அந்த மிதங்கி வருது அவ்வளோ நல்லாயிருக்கும். கூடவே வந்துட்டு நான் என்ன பண்ணுவேன்னா கருவேப்பிலை கொஞ்சம் அதிகமாக போட்டுருவேன். 2 பச்சை மிளகாய் போட்டிருந்தேன். அண்ட் குட்டி குட்டியாக கட் பண்ண கோரியண்டர் லீவ்ஸ் வந்து கடைசியாக நான் வந்து அதில் ஆட் பண்ணும்போது அந்த ஸ்மெல் நல்லாயிருக்கும். கொஞ்சம் ராவாக இருக்கிற மாதிரி எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அது ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு புளிக்குழம்பு பேசிக்காக ரொம்ப சாப்பிட பிடிக்காது அப்படின்னாலும் நல்லாயிருக்கும். எனக்கு மீன் குழம்பு அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் இல்லை, கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரிலாம் இருக்கும். பட் இந்த குழம்பு எனக்கு அவ்வளோ பிடிக்கும். இதுவுமே நான் வீடியோ பார்த்து தான் கற்றுக்கிட்டேன். என்னோட ஸ்டைல்லையும் அப்படியே கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி போட்டு இந்த மீன் குழம்பு தான் இப்போ ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அதுவும் ஃபஸ்ட் டே விட செகண்ட் டேயில் சாப்பிடும்போது அவ்வளோ நல்லாயிருக்கும். இது எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். சாப்பாடு சப்பாத்தி இட்லி தோசை அப்படின்னு சொல்லிட்டு இந்த மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். முடிஞ்ச
முடிஞ்சால் தனியான வீடியோ நெக்ஸ்ட் டைம் நான் எடுக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நான் எடுக்கிறேன். இப்போ வந்து சாஷா பாப்பா அப்படியே என்னோடய காலுக்கு கீழே வந்து உட்காந்துட்டு ஏதாவது கடிச்சிச்சு அப்படின்னா கடிச்சிட்டே இருப்பான். பட் ரொம்ப சமத்துங்க, ரொம்ப ரொம்ப அழகு, அமைதியாக உட்காந்துட்டு இருப்பான். எந்த ஒரு ராவடியும் எந்த ஒரு தொல்லையும் பண்ணவே மாட்டான். குழம்பு வந்துட்டு முடிஞ்சதுக்கப்புறம் நான் கேஸ் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட்டு பால் நம்ம எடுப்போம் இல்லையா, தேங்காய் பால், அதை மட்டும் எடுத்து அதில் நான் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டேன். ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் ஸ்லிம்மில் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃப் பண்ணிட்டோம். அதுவும் மண்சட்டியில் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மண்சட்டி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதை நான் வந்து 600 ருபீஸ்க்கு வாங்கியிருந்தேன். மேலே அந்த லிட்டோடு வந்து கிடச்சிருந்தது. இதில் மோஸ்ட்லி எல்லாம் பண்ணும்போதுமே வந்துட்டு அந்த ஒரு விதமான நெய் வாசமும் கிடைக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி வச்சுருந்த ஒரு மண்சட்டி சின்னதாக இருக்கும், அதுவுமே எனக்கு அதே சேம் ஸ்மெல் தான் கிடைக்கும். எனக்கு அது ரொம்பவே பிடிக்கும். அதனால் வந்துட்டு மண்சட்டியில் சமைக்கிறது எனக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். கூட வந்துட்டு சிக்கன் வெந்துருச்சு. அதை நான் அப்படியே வந்து தவாக்கு மாற்றிட்டு ஆனியனு அண்ட் கொரியாண்டர் லீவ்ஸ்லாம் போட்டுட்டு கொஞ்சம் உப்பு கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத வந்து பார்த்துட்டேன். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ப்ரான் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்போவும் பண்ணுற அதே ஒரு ஸ்டைலில் ப்ரான் பண்ணலாம் அப்படின்னா, இந்த ப்ரான் வந்துட்டு கொஞ்சம் பெருசாக இருக்குது இல்லையா, சீக்கிரமாகவும் வெந்துடுது. ரொம்ப குட்டியாகவே வந்துட்டு அது சுருண்டுடுச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு இந்த மாதிரி கிடச்சிருச்சு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி வந்துட்டு ப்ரான் வரல. அது ஒன்று மட்டும்தான் எனக்கு டிசப்பாயிண்டடாக இருந்தது. அதர்வைஸ் வந்துட்டு எல்லா டிஷ்ஷுமே நான் நினச்ச மாதிரியே வந்துடுச்சு. அண்ட் இப்போ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, கொஞ்சமாக ஃபஸ்ட்டு நம்ம அது கரெக்டாக வருதா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக இந்த நெத்திலி மீன் இருக்கு இல்லையா, அதை வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு சின்ன பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நான் எடுத்திருந்தேன். இதுக்கு அதிக எண்ணெயும் தேவைப்படலை அப்படிங்கிறது ரொம்ப நல்லதாக இருந்தது. அண்ட் இதுதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு டேஸ்ட் பண்ண போகிறேன். எப்படி இருக்கும்னு தெரியல, எப்படி எந்த டேஸ்ட்டில் இருக்கும் அண்டு எப்படி சாப்பிட்ணும் அப்படிங்கிறதுலாம் தெரியல. நிறைய வீடியோஸில் இதில் நான் வந்து பார்த்துருந்தேன். அப்போ எல்லாருமே வந்துட்டு நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும், முறுமுறுப்பாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஓகே, நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம், சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே இதுவும் வந்துட்டு கொஞ்சம் நேரம் வேகட்டும் அப்படின்னு நான் விட்டுட்டேன். இது ஃபர்ஸ்ட் டைம் போடும்போது நல்லா கிறிஸ்பியாக இருந்தது. அடுத்தடுத்து ஈவினிங் வரைக்கும் அப்படியே வச்சுருந்ததான் நம்ம வந்து போடுவோம். எப்போ தேவைப்படுதோ அப்போ நான் வந்து சூடாக வந்து போடுவேன். அப்போ போடும்போதெல்லாம் வந்து நிறைய கொஞ்சம் தண்ணி விட்ட மாதிரி இருந்தது. அது வந்து மசாலா பிடிக்கவே இல்லை. இதில் வந்து பார்த்திங்கன்னா மசாலா ஃபுல்லாக பிடிச்சிருந்தது. ஈவினிங் போட்டது எல்லாமே வந்துட்டு ரொம்ப சாஃப்டாக வந்துடுச்சு. அதனால் அப்போ தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன், ஓகே மசாலா தண்ணி படாத அளவுக்கு ஃப்ரீசர்லையாச்சும் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சிருந்தேன். அதுதான் உங்கள் கூட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். ஓகே, இது வந்து இப்போ எனக்கு சாப்பிட்றதுக்காக நான் இன்னும் மார்னிங்லேருந்து சாப்பிடவே இல்லை. ஓகே நம்ம சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு என்னோடய டயட் ஃபுட் தான். ஸோ நான் வந்துட்டு ஒயிட் ரைஸ்லாம் எடுத்துக்கவே மாட்டேன். பட் இப்போ கொஞ்சம் வந்துட்டு டயட்டை கொஞ்சம் லூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் அச்சீவ் பண்ணிட்டேன், என்னோடய டயட்டை நான் எதுக்காக எடுத்தனோ அதை அச்சீவ் பண்ணிட்டேன் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் என்னோடய அந்த டயட்டை வந்துட்டு ரொம்ப இறுக்கி பிடிக்காமல் அப்பப்போ ஒயிட் ரைஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சாஷா பாப்பா உட்காந்துட்டு இருக்காங்க. சிக்கன் கிரேவி அண்ட் ஒரு ப்ரானு, ஒரு சிக்கனு அண்டு நான் நெத்திலி அந்த ஃப்ரை செஞ்சேன் அது அண்ட் மீன் குழம்பு. எனக்கு மீன் குழம்புல இருக்கக்கூடிய அந்த மீனோ இல்லை ஃப்ரை பண்ண மீனோ அவ்வளோவா பிடிக்காது. ஸோ அந்த சின்ன வெங்காயம் அண்டு அதில் இருக்கக்கூடிய அது பூண்டு அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். டேஸ்ட் எனக்கு அப்படி இருந்தது. எனக்கு என்னன்னு தெரியலங்க, இந்த மொபைலில் மட்டும் லிப்ஸ்டிக் தானாகவே அப்ளை ஆகிற மாதிரி ஃபில்டர் இருக்குது. அது என்ன பண்ணாலும் ரிமூவ் ஆகலை. ஸோ அதை மட்டும் வந்து மைண்ட் பண்ணிக்க வேண்டாம், சாரி. இப்போ நம்ம வந்து கொஞ்சமாகவே சாப்பிட்லாம் அப்படின்னா, எனக்கு சிக்கன் ஆஸ் யூஷுவல் எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி ஒரு டேஸ்ட் இருந்தது அப்படிங்கிறதால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் எனக்கு ப்ரான் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பெருசாக இருந்ததுனால எனக்கு என்னமோ பட்டுப்புழு இருக்கும் இல்லையா, அந்த ஒரு ஞாபகம் வர மாதிரியே இருக்குது. அப்படிங்கிறதால எனக்கு அதை சாப்பிட்றதுக்கு அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்துட்டு இந்த மீன் குழம்பு ப்ளஸ் வந்து அந்த நெத்திலி ஃப்ரை அவ்வளோ சூப்பராக இருந்தது. நான் ரொம்ப விரும்பி சாப்பிட்டேன். இதுதான் பர் டேக்கு ஒரு டைம் நான் ரைஸ் எடுத்துப்பேன் அப்படின்னா இவ்வளோ ரைஸ் தான் எடுத்துப்பேன். நிறைய ப்ரோட்டீன் கண்டென்ட்டில் இருக்கக்கூடிய ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸு, சைட் டிஷ் இதெல்லாம் எடுத்துப்பேன். ஸோ என்ன டயட்டுன்னு சொல்லிகிட்டே இருக்கீங்களே அப்படின்னு கேட்டிங்கன்னா அடுத்தடுத்த வீடியோஸும் நான் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். பட் ப்ராப்பராக சொல்லணும் இல்லையா, ஸோ அதுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும் அப்படிங்கிறதால தான் சொல்லலை. நான் சீக்கிரமாக உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம வந்து இது சாப்பிட்டதுக்கப்புறம் காரம் வேறு எனக்கு அவ்வளோ நல்லா இருந்தது. சாப்பிட்டுட்டேன், எனக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி நான் சாப்பிட்டேன்னா உடனே எனக்கு தூக்கம் வந்துடும். ஸோ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா கிச்சன்லாம் ஆல்ரெடி க்ளீன் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு வீடு மட்டும் க்ளீன் பண்ணிவிட்டு நான் கொஞ்சம் நேரம் தூங்கி எழுந்திரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தூங்கி எழுந்திரிச்சதுக்கப்புறம் ஸ்ரீசாய் வந்து எனக்கு பசிக்குதுன்னு சொன்னால் ஓகே அப்போ அவனுக்குமே வந்துட்டு அப்போ தான் வந்து ஃப்ரை பண்ணேன். கூடவே வந்துட்டு இந்த ஒரு ஃபிஷ்ஷும் ஃப்ரை பண்ணிவிட்டு ஸோ எப்படி இருக்கு அவன் சொல்லுவான் அப்படின்னு சொல்லி கொடுத்தா, என்ன கடையில் கொடுக்குற மாதிரி எல்லாமே ஒவ்வொன்றா கொடுக்குறீங்க, இதை எப்படி அவனுக்கு வந்து இந்த நெத்திலி ஃப்ரை வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறான், இது என்ன எப்படி சாப்பிட்ணும், என்ன இப்படி இருக்குது, இதில் இருக்கக்கூடிய முள்ளெல்லாம் ஒவ்வொன்றா எடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா சொல்லிகிட்டே இருந்தான். அப்படியே சாப்பிட்றா, நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஓகே நான் சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான்.
சாப்பிட்டதுக்கப்புறம் அவனுக்குமே வந்துட்டு எல்லா டிஷ்ஷை விட இந்த நெத்திலி ஃப்ரை வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதுதான் வந்துட்டு எனக்கு ஃபஸ்ட்டு எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு. அப்புறம் ஈவினிங் வரைக்கும் நான் அவனுக்கு ஃப்ரை பண்ணி கொடுத்துட்டே இருந்தேன், அவன் சாப்பிட்டுட்டே இருந்தான். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு, அகெயின் நெக்ஸ்ட் டைம் எனக்கு பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் அதிகமாக பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தான். ஏன்னா முள்ளெல்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ரியாக்ஷன் பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் சிரிப்பாக இருந்தது. ஷாஷா வந்து அந்த ஃபிஷ்ஷோட ஸ்மெல்லுக்கு வந்து எனக்கு ஃபிஷ் வேணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அவனுக்கு ஃப்ளஷ் மட்டும் எடுத்து கொடுக்கலாம், அவன் அதை இதான் ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்றானா இல்லையான்னு தெரிஞ்சிக்கலாமே அப்படின்னு கொடுக்கும்போது அவனுமே வந்துட்டு சாப்பிட்டான். அதனால் நெக்ஸ்ட் டைம் வந்து ஷாஷா பாப்பாவுக்கு ஃபிஷ் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்குது. சிக்கன் வந்து சாப்பிட்டான். அப்புறம் வந்துட்டு நான் ஸ்ரீசாய்க்கு வந்து ப்ரான் கொடுக்கல, பிகாஸ் அவங்க ப்ரான் அப்படிங்கிறத அவ்வளோவா விரும்பி சாப்பிட மாட்டான். அப்புறம் ஒன்ஸ் அதோட ஸ்மெல் வந்துருச்சு அப்படின்னா இருக்கிற எல்லாத்துலேயுமே அதே ஸ்மெல் வருது அப்படின்னு வேறு சொல்லுவான். அதனால வந்துட்டு நம்ம ஊட்டி விட்டோம் அப்படின்னா அவனுக்கு தெரியாது. ஸோ நான் வந்து ரொம்ப டயர்டாக தூக்கத்தில் இருந்தேன்னா அதனால் நான் அவனுக்கு ஊட்டி விடல, அவனே சாப்பிடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவனை விட்டுட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு அவங்கள சாப்பிடலாம் விடணும் இல்லையா, நம்மளே ஊட்டிகிட்டே இருந்தோம்னா எப்படி. அதனால் வந்து இதை முடிச்சுட்டு நல்லா தூங்கி எழுந்திரிச்சு ஈவினிங் டைமில் எனக்கு ரொம்பவே வந்துட்டு டெம்ட் ஆகிடுச்சு. எனக்கு என்னமோ ஐஸ்கிரீம் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டயட்டில் இருக்கிறதால ஐஸ்கிரீம்ஸ்லாம் சாப்பிடவே முடியறதில்லை. அப்படிங்கிறதால இன்றைக்கி நான் ஐஸ்கிரீம் சாப்பிட்டே ஆகணும்னு நிறைய வெரைட்டிஸ். ஸோ இது நான் ஷார்ட்ஸ்லேயே உங்கள் கூட ஷேர் பண்ணியிருப்பேன் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. குல்ஃபி வந்து இந்த குல்ஃபி எனக்கு பிடிக்கவே இல்லைங்க. அருண் ஐஸ்கிரீம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், பட் அருணில் எனக்கு வந்து இந்த குல்ஃபி பிடிக்கவே இல்லை. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரியே குல்ஃபி இல்லை. அந்த நட்ஸ்லாம் போட்டு நிறைய சூப்பராக இருக்கும். பட் இந்த குல்ஃபி அப்படிங்கிறது இவ்வளோ ப்ரைஸ் கொடுத்தோம், 65 ருபீஸோ என்னமோ சொல்லியிருந்தாங்க. ஆனால் அதுக்கு இது வர்த்தா அப்படின்னு கேட்டால் இல்லைன்னு தான் சொல்லுவேன். எனக்கு வந்துட்டு இந்த நட்ஸ் போட்ட குல்ஃபி தான் பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.